இதுவும் வந்து மக்களை வந்து கோபம் அடைய செய்யும். ஒன்று எலெக்ஷனுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்கன்றதை உணர்ந்துருக்காங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க. அதுவும் பெண்கள்லாம் இன்றைக்கு அரசியலை நுனி கையில் வச்சுட்டு விரலில் வச்சிட்ருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சரி இன்றைக்கி நீங்கள் நிபந்தனைகளை தளர்த்தி எனக்கு கொடுக்குறேன்றீங்க. அப்போ இந்த 24 மாதத்துது 20 மாதத்துக்கு கொடுக்காம விட்டீங்களே, அதை அரியர்ஸ் கொடுப்பீங்களா? அதுக்கு பதில் இருக்கா? அதாவது இந்த ஒரு 4-5 மாதம் கொடுத்துட்டு உங்கள் ஓட்டை திருப்பி பிடிங்கிக்கலாம். இது அரசு பணத்தை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது, தேர்தலுக்கு ஆதாயம் தேட பயன்படுத்துவது, இது வந்து திமுக பச்சையாக செய்கிறாங்க. அதாவது முழு பக்க விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. மக்கள் வரி பணம் தானே இது. அதனால் தேர்தலுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி தான் திமுக. பாஜக பற்றி விஜய் இன்னைக்கு பேசுனது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கு. பட் ஆடியோ சரியாக இல்லாதனால அது ஊடகங்களில் கூட பெருசாக அந்த பாயிண்ட் வந்து வரல. ஏன்னா கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. பட்டு அஃபிஷியலாகவே லயோலா மணி தாவேகா கட்சி சார்பாக வந்து சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமாக பாஜகவுக்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள், மும்மொழி திட்டத்தை வந்து திணிச்சது, அதுக்கப்புறமா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து எதிர்த்தது, இதை பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு. ஸோ முதல் முறையாக விஜய் அவர்கள் ரொம்பவே டீட்டெயில்டாக பேசின மாதிரி வந்து தெரியுது. வேறு என்னென்னலாம் இன்னும் அவரை வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? பேசிக்கான விஷயங்கள் மட்டும் வந்து இல்லாமல். இல்லை, பேசிக்கான விஷயங்கள் இல்லைங்க. 3 பகுதியாக பிரிச்சுக்கலாங்க. ஒன்று, இந்த திமுக அரசின் ஊழல், அதனுடைய நிர்வாக சீர்கேடு, அதனால் மக்கள் அடையும் துன்பங்கள், துயரங்கள், சந்திக்கிற கொடுமைகள், இது ஒரு பக்கம். அடுத்தது அதில் வந்து லா அண்ட் ஆர்டர், காவல் நிலையத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், இது போல் விஷயங்கள்லாம் இந்த நிர்வாக சீர்கேட்டிலே சேர்த்துடலாம், ஊழல்லே சேர்த்துடலாம். அடுத்தது வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வஞ்சிப்பது, ஏமாற்றுவது,